ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸுங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, சிவம் டூபே இந்த ஐபிஎல் 2024ல சிஎஸ்கேல இருந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஜுரி ஆயிருக்காங்க. அதை பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பட் அவங்கலாம் மேக்ஸிமம் ஐபிஎல் குள்ள ஃபிட் ஆயிருவாங்க, இல்ல ஐபிஎல் ஆரம்பிச்சு ஒரு வாரத்துல ஃபிட் ஆயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. பட் சிவம் டூபேயோட கதை அப்படி கிடையாது. சிவம் டூபேக்கு வந்து சைடு ஸ்ட்ரைன் இன்ஜுரி வந்து வந்திருக்கு. அதாவது என்னன்னா, நம்மளோட வயிறு பகுதி இருக்குல்ல, அதோட சைடு இந்த கிட்னிலாம் இருக்கும்ல அந்த சைடு, ஓகேவா, அப்படி சொன்னா ஈஸியா இருக்கும் சொன்னேன். அங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி ஆயிருக்கு. பொதுவாகவே ஒரு பிளேயருக்கு சைடு ஸ்ட்ரைன் இன்ஜுரி வருது அப்படின்னா அது சரியாகிறதுக்கு மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 2 to 2.5 months 3 months ஆகிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. சர்ஜரி இல்லாம, அதாவது நார்மலா சரியாகிறதுக்கு. இன்கேஸ் சர்ஜரி பண்ணா அது வந்து ரொம்ப அதிகமாகும். ஓகே, சோ அது வந்து அதான் அந்த இன்ஜுரியோட வீரியத்தை பொறுத்து அது எவ்வளவு நாள்ல வந்து சரியாகும் அப்படிங்கிறது வந்து இருக்கு. ஓகேவா, சோ சிவம் டூபேக்கு ஏற்பட்டிருக்க இந்த ஒரு இன்ஜுரி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியல. பிகாஸ் அதுக்கான எக்ஸாக்ட் மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து அவங்க மும்பையோட போர்ட் சைடும் கொடுக்கல, சிஎஸ்கேவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்கல. பட் ஆனா இப்ப போயிட்டு இருக்க நியூஸ் என்ன அப்படின்னா, மினிமம் இன்ஜுரி அப்படின்னாலே வந்து 1 to 2 மாசம் ஆயிரும் எப்படியும் சரியாக. சோ அதனால அவர் வந்து என்டையர் ஐபிஎல்லே மிஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னப்பா சொல்றீங்க, அவர் முக்கியமான பிளேயர்ப்பா, சிஎஸ்கேவோட ஒரு இம்பார்ட்டன்டான பிளேயர்ப்பா, ஐபிஎல் 2023ல சிஎஸ்கே கப் அடிச்சதுக்கு அவரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஐபிஎல் தாண்டி நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்தியன் டீமோட ப்ராபபிள்ஸ்ல இருக்காரு T20 வேர்ல்டு கப்புக்கு. ஏன்னா இப்ப ரீசெண்டா நடந்த T20ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் ரொம்ப நல்லா விளையாண்டிருக்காரு ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா. சோ அதனால இந்த வேர்ல்டு கப் அப்படிங்கிற ப்ராபபிள்ஸ்ல இருந்துகிட்டு இருக்காரு. ஐபிஎல் பார்த்து தான் அதை கன்ஃபார்மே பண்ணுவாங்க. இப்ப அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமான விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் கமிங் டு தி சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்க என்ன யோசிப்பாங்க அப்படிங்கிறது வந்து டெஃபினெட்லி தெரியல. பிகாஸ் அவருக்கு ஒரு எக்ஸாக்டான ரீப்ளேஸ்மெண்ட் போலாமா, இல்ல அவர் வந்து ஃபிட் ஆயிருவாரு ஒரு 1.5 மாசம் அப்படின்னா டோர்னமெண்டோட கடைசி பேஸ்ல விளையாட விடலாமா அப்படிங்கறத பத்திலாம் நிறைய யோசிச்சுட்டு இருப்பாங்க. கண்டிப்பா மெடிக்கல் டீம் அவரோட வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுலதான் இருப்பாங்க. பட் ரீசென்ட் டைம்ஸ்ல ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அதை பாக்குறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருவேளை இப்படி நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எஸ், நீங்க தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி சர்ஃப்ராஸ் கானை வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே சிவம் டூபேக்கு ரீப்ளேஸா எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எஸ், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மீடியாவோட ரைட் அப் தான், கன்ஃபார்மா கிடையாது. பெரிய கிரிக்கெட் என்தூசியாஸ்டும் யாரும் இதெல்லாம் சொல்லல. ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு சென்சேஷனல் பிளேயர் அப்படின்னா சர்ஃப்ராஸ் கான். பிகாஸ் அவரோட ஸ்டோரி நமக்கு தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து கரெக்டா வந்து டெஸ்ட் மேட்சஸ்ல வாய்ப்பு கிடைச்சோரே அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 இன்னிங்ஸ் நல்லா விளையாண்டுட்டாரு, அதிரடியா விளையாண்டுட்டாரு, பயம் இல்லாம விளையாண்டுட்டாரு. சோ அதனால அவர் வந்து இப்ப எந்த ஐபிஎல் டீம்லயுமே இல்லையா, அவர் வந்து ஐபிஎல் ஆடுனா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறாங்களோ என்னமோ. பட் சிஎஸ்கேவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு 16 வருஷமா நம்ம சிஎஸ்கேவை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கிறப்போ அது கொஞ்சம் ரேர் தான். டக்குன்னு ஒரு பிளேயரை ரீப்ளேஸ் பண்றதுக்கு, அது சிவம் டூபே மாதிரி ஒரு பிளேயரை வந்து ரீப்ளேஸே பண்ண முடியாது. ஓப்பன்லி ஸ்பீக்கிங் அதுதான். அவர் மாதிரி எக்ஸாக்டான ஒரு டேலண்ட் வந்து திருப்பி கிடைக்கிறது கஷ்டம். அதனால அவரை தூக்கிட்டு ஒரு சர்ஃப்ராஸ் கானை எடுத்துட்டு வருவாங்க அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெருசா என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ஆக்சுவலி. பட் ஆனா அப்படிதான் ஒரு மீடியா ரைட் அப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் என்னைய பொறுத்த வரைக்கும் அவர் இன்ஜுரியில இருந்தாருன்னா அவர் டிராவல் பண்ணி வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா டீமோட இருக்கலாம். அது இருக்க வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா, ஈவன் தோ நம்மளோட நிறைய யங் டேலண்ட்ஸ் உள்ள இருக்காங்க, ஒரு சமீர் ரிஸ்வி மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. சோ அவரை மாதிரி பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா டெஃபினெட்லி நல்லா இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். உங்களோட கருத்து என்ன? சர்ஃப்ராஸ் கானை ரீப்ளேஸ் பண்ணலாமா, இல்ல வேற யாராவது ரீப்ளேஸ் பண்ணலாமா? ப்ரோ அதெல்லாம் இல்ல ப்ரோ, சிவம் டூபே வந்துருவாரு ப்ரோ அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கின்றேன். Until then, bye from this is DJ Mani. Love you all, stay safe மக்களே.